தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய கன்னி மரியாவின் அமல உற்பவம் பெருவிழா. இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்று நாம் கன்னிமரியின் அமல உற்பவத்தை கொண்டாடுகிறோம். இவ்விழா தொடக்கத்தில் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வந்தாலும் 1854 ஆண்டு டிசம்பர் திங்கள் 8ஆம் நாள்தான் திருத்தந்தை 9ஆம் பயஸ் மரியாவின் அமல உற்பவ பெருவிழா என்ற பெயரில் கொண்டாட அதிகாரபூர்வமாக அறிவித்தார். மேலும் அவர் தான் எழுதிய இன்பபிலிஸ் தேயும் என்ற திருத்தூது மடலில் மனுக்குல மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பயன்களை முன்னிட்டு புனித கன்னிமரியா கருவான நொடுப்பொழுதிலேயே எல்லாம் வல்ல இறைவனது அருளாலும் சலுகையாலும் பாவ மாசு அணுகாதவராய் தோன்றினார் என்று குறிப்பிட்டு அமல உற்பவியான கன்னிமரியா என்ற நம்பிக்கை பிரகடனத்தை அறிவித்தார். திருத்தந்தையின் அறிவிப்பை உறுதி செய்யும் வகையில் 1858ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 25ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டிலுள்ள லூர்து நகரில் பெர்னத் என்ற 14 வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்த புனித கன்னிமரியா நாமே அமல உற்பவம் என்று அறிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரை அமல உற்பவின் என்பதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் திங்கள் 8ஆம் நாள் மரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடி வருகின்றோம். நாம் இந்த சிறப்பு திருப்பலியில் அன்னை மரியை போல் மாசற்ற வாழ்க்கை வாழ பக்தியுடன் பங்கேற்று ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற திருப்பலியை தியானித்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் அனைவருக்கும் புனித கன்னிமரியாவின் அமல உற்ப பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி பீஸ். இந்த நாளிலே நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்து நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல விருப்பத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுக்கள் அனைத்திலிருந்து பாதுகாத்தனே. அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனம் 9-15 முடிய மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றார் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து
உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியே தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலுக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 3-6, 11-12 வரை இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்போர்வற்ற அருளை பொழுந்தருதியதால் அவரது புகழை பாடுகின்றோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia,
பெற்றவர் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைத்திரு வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவு இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளிலே தூய கன்னி மரியாவின் அமலோற்ப பெருவிழாவை நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த கன்னி மரியாவின் அமலோற்ப பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் இன்றைய வாசங்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற படிப்பினைகள் என்ன என்று நாம் சிந்திக்க முற்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, எபேசு திருச்சங்கமானது 2 கருத்துக்களை முன்னிலைப்படுத்துகிறது. ஒன்று, இறைவன் இனி தாய் அன்னை மரியாள். இரண்டாவது, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அங்கே பரிந்துரை செய்யப்படுகிறது. ஆகவே அனைவருக்கும் அந்த அவள் தாயாக கருதப்பட்டாள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் முன்னுரையிலே நான் வாசிக்க கேட்டோம். 10ஆம் பத்திநாதர் திருத்தந்தையாக இருந்தபோது அவர் இந்த அன்னை மரியாவுடைய பக்தி முயற்சியை பிரகடனப்படுத்தி எல்லா மக்களுக்கும் இதை எடுத்து சொல்லி வந்தார். இன்றைய நாளிலே இன்றைய வாசங்கள் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? இன்றைய திருப்பாடலிலே
ஆண்டவருக்கு புதியொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அப்படி என்ன வியத்தகு செயல்களை அவர் புரிந்திருக்கிறார்? எலும்பின் எலும்புமாக, சதையின் சதையுமாக, ஆண்டவருடைய சாயலாக மனிதனை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு நாம் பாடுகிற போது, என் எலும்பின் எலும்புமாக, சதையின் சதையுமாக இருக்கிற ஆண்டவரின் சாயலாக இருக்கிற நாம் ஒருபோதும் குறைவின்றி தவறுகளிலே பின்பற்றாமல் நீதியோடும் உண்மையோடும் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய திருப்பாடல் 98 நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்கள், இன்றைய திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே வாசிக்க கேட்டோம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி. ஆம் அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்னை மரியாளை கருத்தரிக்கிற போது ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். இதைத்தான் விவிலிய அறிஞர்கள் நாமே அமல உற்பவி என்று சொல்கிறார்கள். ஆகவே நாமே அமல உற்பவி என்பதனுடைய அர்த்தம் என்ன? நான் அமைதியின் அரசியாக இருக்கிறேன், விடுதலையின் அரசியாக இருக்கிறேன், அன்பின் அரசியாக இருக்கிறேன், ஆண்டவரின் அடிமையாக இருக்கிறேன் என்பதுதான் அமல உற்பவி என்பதற்கு பொருள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். ஆண்டவர் அவரை இந்த செட்டப்பார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தனித்துவமான ஒரு இடத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்து நன்மைத்தனங்களை அவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை சூசையப்பர் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அமலோற்ப பெருவிழாவை கொண்டாட மாட்டோம். அன்னை கருத்தாங்கிய அந்த விழாவை கொண்டாட மாட்டோம். சரி, ஏன் அன்னையினுடைய விழாவை நாம் இப்பொழுது மிக பக்தியோடு கொண்டாடுகிறோம்? அன்னைக்கு ஏன் இப்படி நாம் ஒரு சிறப்பு செய்கிறோம்? ஏனென்றால் அவர் இரக்கத்தின் முகமாக இருக்கிறார், இரக்கத்தின் அன்பின் தாயாக இருக்கிறார். அந்த அன்பிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய உற்ற தாய் அவள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் பேருவை கொள்கிறது. ஆகவே தாழ்நிலையில் இருந்த தம் அடியவரை கடைக்கண் நோக்கினேர் என்று சொல்லி இந்நாள் முதலாய் தலைமுறையாய் நான் பேருடையாள் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக இதோ நான் ஆண்டவரின் அடிமை, அவரது சொற்படியே நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே அவர் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாளுடைய இந்த விழாவிலே கற்றுக்கொள்ள வேண்டிய 2 கருத்துக்கள். ஒன்று, பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் பிறந்தது. புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் வழியாக இரக்கமும் மீட்பும் அன்பும் கருணையும் பிறந்தது. பழைய ஏற்பாட்டிலே சபிக்கப்பட்டார்கள், புதிய ஏற்பாட்டிலே வானதூதரால் அன்னை மரியாவுக்கு வாழ்த்து சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தை புரிந்து கொண்டு அன்னை மரியாள் தெய்வீக தன்மையோடு அமைதியாக அமர்ந்து ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவரோடு உடன் பயணிக்கிற ஒரு பயனாளராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகளை சுமக்கிற அன்னை மரியாளாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இறுதி அந்த வார்த்தையின் போது, ஆண்டவர் பேசிய அந்த இறுதி வார்த்தையின் போது, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னபோது அன்னை மரியாள் அகமகிழோடு மனமகிழ்ச்சியோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், அன்னை மரியாள் ஆண்டவரின் மீட்பு திட்டத்திலே அவர் உடன் பயணித்ததால் அந்த பயணம் என்பது ஆண்டவருக்கு உகழ்ந்த பயணமாக, மீட்பு தருகிற பயணமாக, இரக்கத்தின் முகமாக, அன்பின் வெளிப்படையாக, அன்பின் உறவாக, விடுதலை தரக்கூடிய அன்னை மரியாவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க முடியாது. ஆனால் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரின் அன்பை பெற அவர் ஒரு கருவி என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய அன்பிலிருந்து நாம் பிரியாமல் இருக்க அன்னை மரியாளை நாம் சிக்கன பிடித்து கொள்வோம்.
ஆண்டவருடைய அந்த அன்பை நாம் பெற்ற மக்களாக வாழ நாம் ஜெபிப்போம். நல்லாகிய இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணைக் கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இரக்கத்தின் முகமாக இருக்கக்கூடிய நம் அன்னை மரியாள் ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துச் சொல்வார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை அவர் பாதத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். வாழ்வு தரும் உணவே எம் இறைவா, திரு அவையின் வளர்ச்சிக்காக பாடுபடும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தாழ்ச்சி என்னும் புனிதத்தை மணிமுடியாக சூட்டிக்கொண்டு திரு அவையை வழிநடத்தச் செல்ல வரமளிக்க வேண்டுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் மேலாடையை போர்த்தியவரே, நாட்டை ஆளும் தலைவர்கள் அதிகாரிகள் நீதியுடனும் நேர்மையுடனும் எங்களை வழிநடத்திட வேண்டிய வரத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் வாழ மிருகங்களை உண்டாக்கியவரே இறைவா, எம் அன்றாடிய வாழ்வில் நாங்கள் உம் படைப்புகளான பறவைகள், மரங்கள், விலங்குகளை சகோதர சகோதரிகளாக பாவித்து மனிதர்களோடும் இயற்கையோடும் உறவு கொண்டு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, கொடிய நோயான தொழுநோயையே நீர் குணமாக்கினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பங்கிலுள்ள அனைத்து நோயாளிகளையும் நீர் ஆசிர்வதித்து குணமாக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தன்னுள்ளாயின இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்து வைத்த அனைத்து விண்ணப்பங்களையும் பாதத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையாளருடைய கருத்துக்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் மேலும் என்னுடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலிபொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீ. உமது நிறையருளால் அவற்றை அணை செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தி அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீ. ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தி. ஆகவே வனத்துதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் மெய்ப்புகழ் நேர்த்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடலுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு போடுகிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அருட்செல்வம் ராயப்பன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை தியானித்து கொண்டிருக்கிற அனைத்து நம்பிக்கையாளருடைய கருத்துக்களையும் விண்ணப்பங்களையும் பாத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருபகவழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலும் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஓம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுதர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும்
மயிலாகி நீ நடமாடவா குயிலாகி நீ குரலாகவா மயிலாகி நீ நடமாடவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளின் தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வர தலைவணங்குவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் நிறைவான அருளையும் ஆசிரையும் தருவாராக. இரக்கத்தின் முகமான அன்னை மரியாவின் பரிந்துரையில் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.